எங்க மத நம்பிக்கை பிரகாரம் நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சுன்னத்து செய்வது ஆபிரகாம்னா 5000 வருஷத்துக்கு முந்தினவர், இப்ராஹிம் நாங்க சொல்லுவோம், கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம் சொல்லுவாங்க. அந்த இப்ராஹிம் என்கிற இறை தூதர் வழியாக நமக்கு சொல்லப்பட்ட ஒரு சட்டம், அதை நானும் சட்டமாக்குகிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்லி அதை நடைமுறைப்படுத்தினாங்க. இந்த சுன்னத்து செய்யற ஒரு வழக்கம் நபிகள் நாயகத்தான் கொண்டு வந்தாங்கன்னு கிடையாதுங்க. கிறிஸ்தவ வேதத்திலேயே அது சுன்னத்து செய்தல் இருக்கிறது. இயேசுவே செஞ்சாங்க, விருத்த சேதனம் செய்தார்கள் பைபிள்ல இருக்கிறது. இன்றைய தேதி வரைக்கும் எல்லா யூதர்களும் செய்யறாங்க. யூதர்களுக்கு பாலஸ்தீனத்துக்கு போனீங்கன்னா, இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அனைத்து யூதர்களுமே சுன்னத் செய்திருப்பார்கள். முஸ்லிம் மட்டும் செய்யல, யூதர்களும் செய்யறாங்க. இந்த சுன்னத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டா, செய்தால் நன்மை, செய்யாட்டி குற்றம் இல்லை. இஸ்லாத்தில் சேருவதற்கு சுன்னத்து என்பது நிபந்தனை இல்லை. சுன்னத்து செய்துதான் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று குர்ஆனிலும் சொல்லப்படவில்லை, நபிகள் நாயகமும் சொல்லவே இல்லை. சரி, அப்ப எதுக்கு செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இன்றைய நவீன விஞ்ஞானத்துல சுன்னத்து செய்வதால் ஏற்படுகிற நன்மைகளை தனியாக ஆய்வு செய்து மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அது என்ன நன்மை இருக்கிறது என்றால், பல நன்மை இருக்கிறது. முதலாவது நன்மை என்னன்னு கேட்டா, ஒரு சர்வதேச சமுதாயத்தில் ஆராய்ச்சி பண்றாங்க. இந்தியாவில் எடுத்துக்கொண்டீர்களானால், காஷ்மீர்ல உள்ள பகுதியில் உள்ள முஸ்லிம் பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் இல்ல. ஜம்மு பகுதியில் உள்ளவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கிறது. அதே மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள், முஸ்லிம் நாடுகள்ல போய் ஆய்வு பண்றாங்க. அங்க உள்ள பெண்கள், சவுதியில அங்க எல்லாம் பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வரல. வேற பகுதியில் உள்ளவங்களுக்கு, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு வருகிறது. அப்ப கர்ப்பப்பை புற்றுநோய் என்பது முஸ்லிமான பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அரிதாக வருகிறது. ஏன் இப்படி வருது? முஸ்லீம்ங்கிறதுக்காக ஏன் வர மாட்டேங்குது, மத்தவங்களுக்கு ஏன் வருதுன்னு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த சுன்னத்து செய்யாமல் இருக்கிறதுனால் அந்த தோல் மூடிக்கொண்டிருக்கும் பொழுது அதுல விந்துகள், சிறுநீர்கள்லாம் தேங்கி இருக்கும், முழுமையாக சுத்தமாகாது. அந்த தேங்கி இருக்கக்கூடிய அந்த நிலையோட மறுபடியும் ஒரு தாம்பத்தில் ஈடுபடும் போது அதுல உள்ள அந்த கசடுகள், கிருமிகள் எல்லாம் கர்ப்பப்பை வாயை போய் தைக்குது. அந்த ஒரு காரணத்தினாலதான் பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வருகிறது என்று சொல்லி கண்டுபிடித்து இதை பரிந்துரை செய்யறாங்க. உலக நாடுகள்லாம் பிணைஞ்சிட்டாங்க. எல்லாரும் பெண்களுடைய கர்ப்பப்பை புற்றுநோயை நீக்குவதாக இருந்தால் ஆண்கள் சுன்னத்து, பெண்கள் நல்லதா போதுவாங்க. இது ஒரு நன்மை. இரண்டாவது நன்மை என்னவென்று சொன்னால், சுன்னத்து செய்து கொள்வது தாம்பத்தியத்தில் முழு திருப்தி அவங்களுக்கு கொடுக்க முடியும். அது இல்லாத சில குறைபாடு இருக்கலாம் ஆம்பளைக்கு, அது ஒரு விஷயம். மற்றதெல்லாம் சரியாக இருந்து அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது இருக்குமே ஆனால் கூடுதலாக உங்களுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்யறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. இது ரெண்டுமே பார்த்தா பெண்களுக்கு தான் நன்மை. சுன்னத்து செய்வதனால் ஒன்னு அவங்களுக்கு சந்தோஷம், இரண்டாவது அவங்களுக்கு கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய கேன்சரை தடுக்கக்கூடியது என்கிற வகையில் இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இது நல்ல ஒரு காரியம். அந்த ஒரு காரணத்துக்காக இதை நபிகள் நாயகம் சொல்லல, காரணத்தை அந்த காலத்தில் கண்டுபிடிக்கல, செய்யத்தான் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப கண்டுபிடிச்சு விஞ்ஞானிகள் சொல்லும் பொழுது இஸ்லாம் சொல்லுதுன்னு பார்க்காம அனைவரும் இதை செய்து கொண்டோமே ஆனால் அது நல்லது அப்படி விளைக்கிறோம். ஆனா இஸ்லாத்தில் சேர்வதற்கு சட்டம் கிடையாது. சேர்ந்தா தான் இஸ்லாத்துக்கு ஆகணும்னு கிடையாது. அவர் இதை செய்யாமலே முஸ்லீமாக இருக்கலாம், ஆனால் அவர் சில நன்மைகளை இழந்தவர் ஆகிறார், அவ்வளவுதான்.